வணக்கம், நான் உங்கள் ராமகிருஷ்ணன் பேசுகிறேன். நிறைய பேர் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பேட் செக்டார் வந்திருக்கு, நீங்கள் ஹார்ட் டிஸ்க் மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பேட் செக்டாரை எப்படி நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம், எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு இல்லை ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல நம்ம ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா பேட் செக்டார் எப்படி ஹெல்த்து செக் பண்ணுறது, பேட் செக்டார் எவ்வளோ இருக்குது, ஹார்ட் டிஸ்க் எத்தனை நாள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற இன்னொரு வீடியோவில் நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மேலே ஐ பட்டன் வரும், அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. முதல்ல பேட் செக்டார் ரிமூவ் பண்ணுறதுக்கு பேட் செக்டார் ரிமூவ் பண்ணுறதுக்கு அது ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அது கீ ஆக்டிவேட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அந்த சாஃப்ட்வேர் பேர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ரீஜெனரேட்டர். ஸோ அதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த கீ போட்டு ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அது எப்படிங்கிறதப்போ பார்ப்போம். அந்த ஹார்ட் டிஸ்க் ஹெல்த்து செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முன்னாடி வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ட் டிஸ்க் எத்தனை நாள் வரும், நீங்கள் எத்தனை நாள் யூஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் மூலிமா நீங்கள் பேட் செக்டார் ரிமூவ் பண்ணுறதுனால உங்கள் டேட்டா எதுவுமே லாஸ் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டு சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு சீரியலில் போங்க. சீரியலில் நேம் அந்த கீ ரெண்டையுமே டைப் பண்ணுங்கள். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் சிடி மூலிமா பூட் பண்ணி ஹார்ட் டிஸ்க்கை சரி பண்ணிக்கலாம், இல்லை பென்ட்ரைவ் மூலிமா யூஎஸ்பி மூலிமா சரி பண்ணிக்கலாம், இல்லை விண்டோஸ் மோட்லேருந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அது பண்ணணும் அப்படின்னா அது எப்படிங்கிறத இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். மேலே இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்குது பென்ட்ரைவ், ரைட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா சிடி டிவிடி பூட்டபிள், விண்டோஸ் மோட் எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு எந்த ஹார்ட் டிஸ்க்கோ அந்த ஹார்ட் டிஸ்க்கை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே ஸ்டார்ட் ப்ராசஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுக்கணும். ஸ்டார்ட் ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மெனு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் அண்ட் ரிப்பேர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்கேன் மட்டும் செக் பண்ணுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரீஜெனரேட்டர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ட் டிஸ்க் அப்படியே புதுசு மாதிரி மாற்றி கொடுத்துரும். அந்த மாதிரி மாற்றினா ரொம்ப டைம் ஆகும். ஸோ நம்ம ஸ்கேன் அண்ட் ரிப்பேர் மட்டும் கொடுப்போம். அது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிக்கணும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்டார், இப்போ எந்த செக்டார் ப்ராப்ளம் இருக்கோ அந்த செக்டார்லேருந்து செலக்ட் பண்ணலாம். பட் நம்ம ஜீரோலேருந்தே பண்ணுறது தான் சேஃப். அதனால தான் 0 ப்ரெஸ் பண்ணி நான் என்டர் அடித்தேன். என்டர் அடித்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேலே டைம் காட்டும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் டைம் தான். பீனா பேட் செக்டார், எந்தெந்த பேட் செக்டார் இருக்குன்னு அதிலே காட்டும். அதுவே ரிமூவ் பண்ணிக்கும். கீழே வந்து ரிப்பேர், இது ஃபுல்லாக ஓடும். பட் அப்ராக்சிமேட் டைம் தான் காட்டும். இதில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஹவர்ஸ்லேருந்து 12 ஹவர்ஸ் ஆகலாம். ரீஜெனரேட் பண்ணிங்கன்னா மினிமமே 12 ஹவர்ஸ், மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் வேணாலும் ஆகலாம். அப்படி பண்ணிங்கன்னா ஹார்ட் டிஸ்க் புதுசு மாதிரி ஆகிடும். எவ்வளோ % ஓடுது அப்படிங்கிறது நடுவில் உங்களுக்கு காட்டும். இந்த சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இன்னும் சிஸ்டம் ரிலேட்டட், லேப்டாப் ரிலேட்டட் ஏதாவது சாஃப்ட்வேர் இஷ்யூ, இல்லை சாஃப்ட்வேரில் ஏதாவது ப்ராப்ளம், எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கலாம். இல்லை எந்த வீடியோ போகணுன்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அந்த கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து எந்த வீடியோ நிறைய பேர் சொல்கிறாங்களோ அந்த வீடியோ நாங்கள் திருப்பியும் உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக லைக் பண்ணுங்கள். மெயினாக பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயினாக பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. ஏதாவது டவுட்ஸு, இல்லை இந்த மாதிரி நீங்கள் வீடியோ போட்டால் எங்களுக்கு தேவைப்படுது, எதை பற்றினாலும் சிஸ்டம் ரிலேட்டட் டவுட்ஸு, மொபைலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் பேசிக் சாஃப்ட்வேர் தான் இருக்கும். உங்களுக்கு கீ பர்ச்சேஸ் பண்ண சொல்லும், அது எப்படி ஃபுல் வெர்ஷனாக மாற்றுறது. ஸோ எல்லாமே நாங்கள் இந்த வீடியோவில் போட்டுட்ருக்கோம். தேவைன்னா உங்களுக்கு போட்டு தருவோம். ஹலோ, மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது இல்லாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி வீடியோ போடணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி வீடியோ நாங்கள் உங்களுக்கு போஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கோம். பட் ஆனால் நீங்கள் இந்த கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எந்த மாதிரி சிஸ்டம் ரிலேட்டட், சாஃப்ட்வேர் ஓஎஸ் ரிலேட்டட், அப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைலில் ஃபுல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன், இல்லை ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன், எந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, நிறைய பேர் எந்த வீடியோ கேட்குறாங்களோ அந்த வீடியோவை நாங்கள் வந்து போஸ்ட் பண்ண தயாராக இருக்கோம். ஸோ மக்களாகிய நீங்கள் தான் வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக நாங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு போட்டு தரோம். அதே மாதிரி இப்போ நான் பண்ண எல்லா வீடியோவையும் உங்களுக்கு நோட் பேடில் மேலே போட்டிருக்கோம். ஸோ அந்த நோட் பேட் மூலிமா நான் சொல்கிற எதுவுமே உங்களுக்கு புரியலை அப்படின்னா அந்த நோட் பேட் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நாங்கள் போடுவோம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நீங்கள் வந்து இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அதுலேயும் போடுவோம். ஸோ நீங்கள் அது மூலயமாவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வீடியோவாகவும் சொல்லியிருக்கோம், வாய்ஸாகவும் சொல்லியிருக்கோம், ப்ளஸ் நோட் பேடாகவும் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறோம். டிஸ்கிரிப்ஷனில் கீழே வெப்சைட் இருக்குது. ஸோ நீங்கள் வெப்சைட்டை கிளிக் பண்ணி நாங்கள் என்ன மாதிரி இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் டெஸ்க்டாப், லேப்டாப் சர்வீஸ், ஸோ நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆன்சைட் நீங்கள் சென்னைக்குள்ளே எங்கே இருந்தாலும் வந்து பண்ணி தருவோம். 20 சிஸ்டம் 30 சிஸ்டம் இருந்தால் கூட பண்ணி தருவோம். 100 சிஸ்டம் இருந்தால் கூட வந்து பண்ணுவோம். ஆன்சைட்லேயே வந்து பண்ணி தரோம். அவர் சர்வீஸ் இன் 24/7. ஸோ நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனை நல்லா படிங்க. உங்களுக்கு நோட் பேடில் மூலியம் சொல்லிடுற மாதிரியே டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கோம். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னா நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலும் சந்தோஷம் தான். நோட் பேடில் முழுசாக நாங்கள் டைப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதில் பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் சாஃப்ட்வேர் வந்து உங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதை திருப்பி ஃபினிஷ் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு சீரியல் நம்பர் போடுங்க, நேம் போடுங்க. நேம் போட்ட அப்புறம் பூட்டபிளாக பென்ட்ரைவ்லையும் நீங்கள் பூட் பண்ணிக்கலாம், ஹார்ட் டிஸ்க்லையும் பூட் பண்ணிக்கலாம். சிடி டிரைவ் மூலியமாக பூட் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வச்சிங்கன்னா அது மூலியமாகவும் பூட் பண்ணிக்கலாம். உங்கள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் ப்ராப்ளம் இருந்தாலும் இதை சரி பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னுடைய எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு தான் சரி பண்ணேன். அந்த வீடியோ தான் உங்களுக்கு இப்போ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் டைம் நிறையா செலவாகும். பட் 100% ஷூராக சொல்ல முடியும் இது சரியாயிடும். பட் டேக் டைம், அதுவும் லாங் டைம். ஸோ ஏன்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும் இது சரி பண்ணுறதுக்கு. நீங்கள் முக்கால்வாசி பேட் செக் ரீட் அண்ட் ரிப்பேர் கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் அதாவது செக் அண்ட் ரிப்பேர் அண்ட் கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் ரீஜெனரேட் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்.